அறிவுள்ள தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இந்த வீடியோ பாருங்க. நீட்டை பொறுத்தவரை வைக்கிறது நல்ல விஷயம் தான், எடுக்கிறது தப்பு தான். ஏன்னா ஒவ்வொருத்தர் பணக்காரங்க இருக்கவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு உள்ள போயிருந்தாங்க. ஏழப்பட்டவங்க எங்க போயிருந்தாவே. இது வரைக்குமே அக்காவும் நீட் எக்ஸாம் எழுதினாதான் ஒரு 3 மார்க் 4 மார்க்ல தான் போச்சு. ஆனாலும் தனியார் நிறுவனத்துல தான் சேர்க்க முடியுதுன்னு எழுதாவே. ஆமா, நான் முதல் தடவை நீட் தேர்வு எழுதும் போது எனக்கு பிடிஎஸ் தான் கிடைச்சிச்சு, MBBS கிடைக்கல. நான் திரும்ப ஒரு வருஷம் படிச்சு நீட் தேர்வு எழுதினப்போ 547 அவுட் ஆஃப் 720 எடுத்ததுனால எனக்கு இப்போ 7.5% ஒதுக்கீடு படி எனக்கு இப்போ MBBS கிடைக்குது. அதன் மூலயமா நான் 5 வருடமுமே MBBS ஃப்ரீயா படிக்கிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீட் இருந்தனாலதான் இப்படி நாங்க ஏழையா இருந்த பிறகு நீட் எழுதிதான் வர முடியுது. அல்லனா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு தான் போயிருக்கணும். எல்லாமே ஃப்ரீ தான், எல்லாமே கவர்மெண்ட். நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதனால நீட் இருந்தனால மட்டும்தான் என்னால திருப்பி எழுதி நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கவே முடியுது. இல்லைன்னா நாங்க அப்படிலாம் நினைக்கவே முடியாது. அது இருந்தா நான் 1 crore செலவு பண்ணாம ஃப்ரீயா படிக்க முடியும். நான் நீட் இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நான் CBSE போர்டில் தான் படித்தேன், ஃபர்ஸ்ட்லேருந்து 12th வரைக்கும். என்னோட ஓன் ஹார்ட் ஒர்க் அண்ட் டிட்டர்மினேஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு எனக்கு. அண்ட் நான் இப்போ கார்டியோ பண்ணணும்னு இன்னும் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். அறிவுள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவோ சொல்லியாச்சு, எத்தனையோ பேர் சொல்லியும் ஏன் நீட் எழுதுன டாக்டர் சொல்லியுமே புரிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டுக்கும் நீட்டுக்கும் நடுவுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா சிலபஸ். தமிழ்நாட்டுல ஸ்டேட் போர்டு தான் எல்லாருமே. ஸோ சிலபஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கான கோச்சிங் நம்ம கொடுக்கணும். இந்த கோச்சிங் கவர்மெண்ட் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துச்சுன்னா நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டா முடியும். பேன் நீட்னு நாம மட்டும்தான் இங்க போராடிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க, டெல்லியில யாராவது ஒரு ஆள் இத்தனை நாள் போராடி பேன் நீட்னு போராடி இருக்காங்களா? அப்பவே நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? தயவு செஞ்சு இப்பவாது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் இந்த நாலேஜை புரிய வைங்க. அதுக்கப்புறம் நம்ம போராடுவோம். உங்களுக்கும் இந்த நாலேஜை கொடுக்க ஷேர் பண்ணுங்க. உங்க அப்பா அம்மா, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி, உங்க குழந்தைங்க, அடுத்த தலைமுறை எல்லாத்துக்குமே இது புரியணும். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க போராடுங்க, பேன் நீட்னு சொல்லுங்க.